வணக்கம். இந்த வாரம் மார்க்கெட்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரவுண்ட் அப் பார்த்துடலாம். ஏன்னா இந்த வாரம் மார்க்கெட் ஒரு பயங்கரமான ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஏறுது, சட்டுன்னு இறங்குது. எதுக்கு இந்த ஆட்டம்? வாங்க இந்த வாரத்தோட முக்கியமான திருப்பங்களை பத்தி சிம்பிளா அலசலாம். போன வாரம் மார்க்கெட்டை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தலை சுத்தி இருக்கும். ஏறுமா இறங்குமானோ ஒரு முடிவுக்கு வரவே முடியல இல்லையா? காலையில ஒரு மாதிரி இருக்கு, மத்தியானம் அப்படியே தலைகீழா மாறுது. ஏன் இந்த குழப்பம்? இந்த கணிக்க முடியாத ஆட்டத்துக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு. நாம இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்களை அனலைஸ் பண்ண போறோம். முதல்ல அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ். ரெண்டாவது நம்ம ஐடி ஜாம்பவான்களோட ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூணாவது வெள்ளி விலைய பத்தின ஒரு சுவாரஸ்யமான கணிப்பு. வாங்க ஒவ்வொன்னா டீப்பா பார்ப்போம். சரி வாங்க முதல்ல அந்த பெரிய நியூஸ பாப்போம். நம்ம மார்க்கெட்டை முதல் அடியா ஆட்டி படைச்ச அந்த சர்வதேச செய்திக்குள்ள போலாம். இது அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அமெரிக்கா ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஈரானோட யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்களோ அந்த நாடுகள்ல இருந்து வர்ற பொருட்கள் மேல 25% கூடுதல் வரி, அதாவது டேரிஃப் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இமீடியட் எஃபெக்ட், அதாவது சொன்ன அடுத்த நிமிஷமே அமலுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. இது உலக சந்தையில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த டேரிஃப்ன்ற வார்த்தையை கேட்டா பயந்துராதீங்க. ரொம்ப சிம்பிள். அது வேற ஒன்றும் இல்ல, ஒரு நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வர்ற பொருட்களுக்கு போடுற ஒரு என்ட்ரி டாக்ஸ் மாதிரி. இந்த வரி போட்டா என்ன ஆகும்? வெளிநாட்டு பொருளோட விலை நம்ம ஊர்ல ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். அவ்வளவுதான் விஷயம். இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்களா? நேரடி பாதிப்பு இருக்கு. நாம ஈரானோட வர்த்தகம் பண்றதுல டாப் 5 நாடுகள்ல ஒன்னு. குறிப்பா நாம அங்க அதிகமா ஏற்றுமதி பண்றது பாஸ்மதி அரிசி. இப்போ இந்த நியூஸ் வந்ததால நம்ம உள்ளூர் சந்தையில பாஸ்மதி அரிசியோட விலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு ஜாலியான நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பிரியாணி விலை குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்ல இருந்து நம்ம ஒரு கார்ப்பரேட் பக்கம் வருவோம். இந்தியாவோட 2 பெரிய ஐடி ஜாம்பவான்கள் டிசிஎஸ் மற்றும் HCL அவங்களோட குவார்டர்லி ரிப்போர்ட் கார்டை வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, டிசிஎஸ் மற்றும் HCL அவங்களோட 3வது காலாண்டு, அதாவது Q3 ரிசல்ட்ஸை அறிவிச்சாங்க. எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ரிசல்ட்ஸ் இது. வாங்க அதை கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். 2 கம்பெனிகளோட நிகர லாபமும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இறங்கியிருக்கு. டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14% டிராப், HCLக்கு ஒரு 11% டிராப். மார்க்கெட் ஒரு சின்ன சரிவை எதிர்பார்த்துச்சு தான், ஆனா இந்த நம்பர்ஸ் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகம். ஆனா இன்வெஸ்டர்ஸை கொஞ்சம் கூல் பண்றதுக்காக டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட்னா என்ன? சிம்பிளா சொன்னா, கம்பெனிக்கு வர லாபத்துல இருந்து ஷேர் வச்சிருக்கிற உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன பங்கு. டிசிஎஸ் ஒரு ஷேருக்கு 57 ரூபாயும் HCL 12 ரூபாயும் தராங்க. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல். ஆனா இந்த ரிசல்ட்ஸ்ல ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. டிசிஎஸ்ல இருந்து ஒரே குவார்ட்டர்ல, அதாவது 3 மாசத்துல 11,151 ஊழியர்கள் குறைஞ்சிருக்காங்க. இது ஒரு நெட் குறைவு. அதாவது புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களை விட வேலையை விட்டு போனவங்க அதிகம். இது ஐடி செக்டார்ல ஒரு மந்த நிலை இருக்கிறத வெளிப்படையா காட்டுது. ஐடியை தொடர்ந்து மார்க்கெட் ஆட்டி படிச்ச இன்னொரு விஷயம் ஒரு வதந்தி. ஆமா, L&T பங்குகளை சுத்தி வந்த ஒரு பெரிய வதந்தி. மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போதே காட்டுத்தீ மாதிரி ஒரு நியூஸ் பரவுச்சு. என்னன்னா, குவைத் நாடு L&Tக்கு கொடுத்த $8.7 பில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய டெண்டரை கேன்சல் பண்ண போதுன்னு. இந்த நியூஸ் வந்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே L&T ஷேர் ஒரே நாள்ல 4%க்கும் மேல சரிஞ்சது. உடனே L&T கிட்ட விளக்கம் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த செய்தியில சொல்ற ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே எங்களோட ஆர்டர் புக்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டர் புக்னா ரொம்ப சிம்பிள், கம்பெனி கையில இருக்கிற கன்ஃபார்மான ப்ராஜெக்ட்ஸோட லிஸ்ட். ஆனா பாருங்க, அந்த வதந்திக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடுச்சு. ரிலையன்ஸ், L&T ரெண்டுமே விழுந்ததுல சென்செக்ஸ் அன்னைக்கு 250 பாயிண்ட்ஸ்க்கு மேல டவுன். பாத்தீங்களா ஒரு சின்ன வதந்திக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு? சரி, இந்த 2 பெரிய டிராமாவுக்கு நடுவுல மார்க்கெட்டோட மத்த பகுதிகளில் என்ன நடந்தது? சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். கமோடிட்டிஸ் பக்கம் பார்த்தா தங்கம் பெருசா மாற்றம் இல்லாம ஸ்டேபிளா இருந்துச்சு. ஆனா வெள்ளிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. ரிச் டாட் புவர் டாட் புக் எழுதின ராபர்ட் கியோசாகி வெள்ளி விலை சீக்கிரமே பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும்னு ஒரு பரபரப்பான கணிப்பை சொல்லியிருக்கார். அதே சமயம் ரொம்ப நாளா குறைஞ்சிருந்த கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $60 தாண்டி போயிருக்கு. எல்லாமே டல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு செக்டார் மட்டும் பட்டைய கலப்பிருக்கு. அது நம்ம ஆட்டோ செக்டார் தான். சியாம் வெளியிட்ட டேட்டா படி டிசம்பர் மாசத்துல கார் விற்பனை 26%, பைக் விற்பனை 37%ன்னு அமோகமா அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸும் 20% உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல். சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன? இந்த வாரம் நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் ஒண்ணுதான். எங்கேயோ அமெரிக்காவில் எடுக்கிற ஒரு முடிவு நம்ம ஊரு கம்பெனியோட ரிசல்ட், ஏன் ஒரு சின்ன வதந்தி கூட நம்ம பணத்தை, நம்ம மார்க்கெட்டை எப்படி பாதிக்குதுன்னு பாத்தீங்களா? எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிருக்கு.
கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசலை முடிக்கிறேன். அப்போ நம்ம மார்க்கெட்டோட கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கா இல்ல குளோபல் பாலிடிக்ஸ் கையில இருக்கா? உலக அரசியல் நம்ம இந்திய சந்தையை தொடர்ந்து இது போல கட்டுப்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.